தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு. என் பேர் செல்வம். எனக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைகள் வந்து மூத்த ஒரு பொண்ணு, 2வது ஒரு பையன். அதுக்கடுத்து சின்ன பிள்ளையில ஒரு 2 பிள்ளைங்க. அதில் ரம்யாண்டு ஒரு பிள்ளை நர்ஸுக்கு படிச்சிருந்துச்சு. படித்த பிள்ளைய விளாச்சி ஐசிவி ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தேன். அந்த பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடலவெட்டு பையன் பழைய வீட்டு பிள்ளை தெரிஞ்சு அந்த பிள்ளைய லவ் பண்ணி இந்த மாதிரி நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை ஒரு ஆசை வார்த்தை தூண்டி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பறவைட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சே கல்யாணம் முடிச்சு 2வது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து கல்யாணம் முடித்த மறுநாள் வந்து திருமங்கலத்தில் மகளிர் காவல் நிலையத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர்மாக ஃபோன் பண்ணாங்க. செல்வம் ஆர்ப்பாடு கேட்டாங்க. நான் தான் மேடம் அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அவங்க சொன்னாங்க ரம்யா ஆர்ப்பாடு நான் என் மகள் தான் அப்படின்னேன். உங்கள் மகள் கல்யாணம் முடிச்சு திருமங்கலம் காவல் நிலையத்தில் இருக்காங்க, நீங்கள் வாங்கினாங்க. சொல்லவும் நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் போனோடனே அவங்க என்ன சொன்னாங்க, வெளியில் வந்து அந்த பையனோட அம்மா அப்பா தம்பி 3 பேரும் உன் பிள்ளை பழைய வீட்டு பிள்ளையா இருக்கு, நான் வச்சுக்கிறேன் ஏற்றுக்கிற மாட்டோம், பிள்ளைய அடிச்சு கொண்டு விடுவோம், மரியாதையாக கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க. நான் நடந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் அம்மாட்ட சொன்னேன். இந்த மாதிரி செய்கிறாங்கம்மா, என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளைய கூட அனுப்பி விட்டுருங்கம்மான்னு சொன்னேன். சொன்னதுக்கு ஐயா அந்த பிள்ளைக்கு கரெக்டாக வயசு இருக்கீங்க, அதனால் நம்மளால அனுப்ப முடியாதான்னு சொன்னாங்க. சொல்லவும் நான் சொன்னேன் உங்கள் மகளோட வேணால் பேசி பாருங்கன்னாங்க. நான் பேசணும் எப்போ அந்த மாதிரி கண்ணை வீட்டுக்கு பறவை வீட்டுக்கு ஒத்துக்கிறாருப்பா, அவங்க வர வழியிலேயே ரொம்ப தரக்குறவாக பேசி ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க வைக்கிறாங்க. பாப்பா உங்கள் வீட்டுக்கு ஆபத்து வந்துருப்பா, பாப்பா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டேன். இல்லைப்பா என்னைக்கு செய்யாத தவறு செஞ்சுட்டேன், நான் உங்க கூட வரலப்பா, மன்னிச்சிக்கப்பா, நான் வர முடியாதுப்பா, இல்லை அடுத்த வாழ்க்கை எனக்கு அமைச்சுன்னா என்னை ஏசி கட்டுவாங்க, அசிங்கமாக போயிருப்பா, செஞ்ச தவறு மன்னிச்சிக்கப்பான்னு நல்லுச்சு. சரி அப்படின்னு நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். போன பிறகு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுற போது என் மகன் திண்டுக்கல்ல தான் கட்டி மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். அந்த பிள்ளை வந்து எங்கள் வீட்டில் வந்து விருந்தாடியாக வந்துருந்துச்சு. அந்த பிள்ளை வந்த டயத்தில் ஃபோன் பண்ணேன். அங்கே சதீஷ்குமார் என் மகனை கட்டினேன். சதீஷ்குமார் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தேன். அது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரம்யா வந்து மருந்தை குடிச்சிருச்சு, திருமங்கலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னா. அப்போ நானே என் மகன் கௌசல்யாவும் எங்கள் வீட்டுக்காரம்மா 3 பேரும் போனோம். ஆஸ்பத்திரியில் பார்த்தேன்னே என்ன ரம்யா அப்படின்னு கேட்டேன். என்னை பார்த்து என் மகன் என்னை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. என்னப்பான்னு கேட்டேன். எப்போ என்னை வந்து ஜாதியை வந்து அசிங்கசமாக ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, வெறுங்கலத்தோட வந்தவன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் இங்கே இருக்க முடியலப்பா, என்னை அடிக்கிறாங்கப்பா, ஜாதியை பற்றி ஓயாமல் பேசுகிறாங்கப்பா, அதான்ப்பா நான் மருந்தை கலைக்கு குடிச்சிட்டேன், என்னை விட்டுட்டு போயிடாங்கப்பா, போகிறப்ப என்னை கூட்டிகிட்டு போயிருப்பா, விட்டுட்டு போனால் என்னை கொண்டு விட சொன்னாங்க. சொல்லிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டுனா என்னை கொண்டு விடுவாங்கப்பா, என்னை கூப்பிட்டு போயிருப்பான்னு சொல்லிச்சு. சரிப்பான்ட்டு நான் அப்படியே ஒரு 3 நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போன பிறகு அந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கார அம்மாட்ட மாசமாக இருக்கணுமா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்கார அம்மா என்கிட்ட சொல்லுது, ஏன்னா ரம்யா மாசமாக இருக்கா அப்படின்னு. சரி இருக்கட்டும்மா, பரவாயில்ல, பிள்ளையோட பிள்ளை அதுவும் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்ன பிறகு அப்படியே கொஞ்ச நாள் இருந்து அது 20 நாள் கழிச்சு அந்த பையன் வந்து அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, வச்சு என்ன செய்ய போகிறீங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் தாதியை பற்றி பேச விட மாட்டேன், அவங்கள வைய விட மாட்டேன், நான் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லி கையில் காலில் விழுந்தேன், கெஞ்சினேன். சரி இந்த பிள்ளை மாசமாக இருக்குது, நம்ம வச்சுருந்து என்ன செய்ய போகிறோம், அதான் இருந்து பொழைச்சிக்கிட்டுமேன்னு சொல்லி நான் சந்தோஷமாக தான் அனுப்பி விட்டுட்டு அப்பா எல்லா ஜாதியிலையும் செய்கிற மாதிரி நான் என் பிள்ளைக்கு நான் செய்வேன், என் பிள்ளைய மட்டும் போனாராக வச்சுருப்பா, அந்த பிள்ளைய வந்து யாரும் துப்பு கொடுத்தாங்க ஜாதியை பற்றி பேசுறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அங்கே ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த பிள்ளை எப்படி அப்படியே அந்த பிள்ளை இருந்தது, அது வந்து அவங்க வீட்டில் இருந்துச்சு, எல்லாத்தையும் இருக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அவங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க. ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி அவங்க மகன் ரொம்ப சீரியஸாக கிடக்கு, உடனே வாங்கினாங்க. இல்லை என் மகன் அவங்க மயனால் கூப்பிட்டு போய் நல்லா தான் இருக்குன்னு சொன்னார், எதுக்கு சீரியஸாக கிடக்குன்னு கேட்டேன். நீங்கள் உடனே வாங்க சீரியஸாக கிடக்கு அப்படின்னாங்க. அவன் தான் என் மகளை அடிச்சு கொண்டது வந்து அவன் சொன்ன தேதியில் பகல் 2 மணிக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க. அவன் ஃபோன் பண்ணது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு 4:30 ஃபோன் பண்ணி உங்கள் மகன் சீரியஸாக கிடக்கு வாங்கினாங்க. சரி சீரியஸாக கிடக்குன்னு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு வண்டியை பிடிச்சி வந்தேன். வந்து போகிறப்ப அந்த இன்ஸ்பெக்டரு சொல்கிறாரு, அவங்க மெடலாக இருக்காங்க, நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க
ஐயோ என்ன அப்படி சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு இப்படி செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, இடையில வந்து இப்படி நிலைக்கு நம்ம போய் என்ன செய்ய போகிறோம், யாருக்கு தெரிய போகுது, மாதிரிக்குள்ள போய் நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் மச்சினை ஒரு எவிடன்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. அந்த பையன் சொன்னேன், மாமா வாங்க எவிடன்ஸ் ஆஃபீஸில் வந்து எல்லாமே பார்ப்பாங்க மாமா, அவங்க இது வந்து இந்த கேஸில் வந்து நல்லா ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டிய இடம் இல்லை, நீங்கள் வாங்க எல்லாமே பார்ப்பாங்கன்னாங்க. நான் போனேன் எவிடன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் அனுப்புனாங்க, வக்கீல் பேர், அவர் பேர் சரவணன் வந்து அப்படியே வந்துட்டார் எங்களோடய வந்து. அதுக்கு தகுந்த மாதிரி கேஸு வேறவங்களை வச்சு எழுதி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இது இருக்கிற போதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். அதை நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப உன் மகன் வந்து 2 மணி இருக்குப்பா, மாசமாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போனதுனால மாசமாக இருந்திருக்கோம் மகன், 2 மணிக்கு போயிட்டோம். நைட் 8:30க்கு போயிட்டேன். நைட் 8:30க்கு போனதில் உன் மகன் மாசமாக இருந்துச்சுப்பா, 2 மணிக்கு அதை அப்படியே அடிச்சு போட்டுட்டாங்க, பறிச்சி வகுத்துல போய் கள்ளப்பை வரிசை வளர்றதாடி வாடின்னு சொல்லி அவன் மாமியா அவன் மாமனார் அவன் குழந்தை 3 பேருமே கட்டாயப்படுத்தி அடிச்சு கூப்பிட்டாங்கப்பா. கூப்பிடும் போது அந்த பிள்ளைய வந்து மாட்டேன், என்னை இப்படியே விட்டுருங்க, நான் எங்கள் ஊருக்கே ஓடிடுறேன், என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக கொண்டு போன ஒரு பைய கட்ட தூக்கிட்டு வெளியில் வந்திருக்கு. வந்தோடனே அந்த மாமியை அடித்து குடும்பத்தை பிடிச்சி கிலோ போட்டு அடிக்கிற போது இவன் வந்து என் குடும்பத்தார் பச்சை கேட்க மாட்டாடி அப்படின்னு சொல்லி தும்சு கட்டை எடுத்து குண்டக்கா அடித்து போட்டுட்டாங்க. போட்டு அங்கனே அப்படியே செத்துட்டு போவோம். அப்படியே விசாரிக்கும் போது அப்பா உன் மகனுக்கு செத்துருச்சு, மதுரை பெரியாஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்கப்பா, நீங்கள் அங்கே போய் உன் பிள்ளைய பார்ப்பானாங்க. அங்கே போய் பார்க்க தனியார் ஆம்புலன்ஸில் என் மகன் இருந்துச்சு. இருக்கிற போது நான் எட்டி பார்த்தேன் மகன் ஒரு சாப்பிட வச்சு கையில் காயம் காயமாக நோக்கி நம்ம என்ன செய்யறோம், கேஸ்ல இருந்து எப்படி நம்ம பிள்ளையை காப்பாற்ற போகிறோம், நம்ம பிள்ளை போயிடுச்சு, இந்த கேஸ் எப்படியா நல்லா ரொம்ப ஆத்திரப்பட்ட நேரத்தில் வந்து எவிடன்ஸ்க்கு அதில் முத்து வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. பயப்படாதீங்க, உங்கள் மகளை வந்து எப்படி வன்முறையாக கொண்டாங்களோ அது கொண்டதுக்கான தண்டனை நான் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு வச்சுருந்தாங்க. சரவண வாக்கில் தான் முதல்ல பார்த்தாரு. அதுக்கு அடுத்து வந்து பெரிய வக்கீல் பேர் வந்து பாப்பா மோகன் சார் வந்து அவர் தான் கேஸ் நடத்துகிறாரு. நாங்கள் எல்லாமே சாட்சி சொல்லிட்டோம். இது பெரிய அதிகாரி 10 பேர் சொல்லியிருக்காங்க, 10 பேர் சொல்லலை. ஆனால் மொத்தம் அவங்களுக்கு 1000 தண்டனை கிடைக்கிறது உறுதியாகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து எவிடன்ஸ்க்கு அதில் முத்து. ஆனால் அது பாப்பா மோகன் சார் அவர் தான் அவங்களுக்கு பார்த்து அந்த எனக்கு எந்த செலவு இல்லாமல் ஆஃபீஸ் மூலியமாக எனக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி மரம் செத்துட்டாலும் கூட பரவாயில்லன்னு அவங்க 4 பேருமே வருஷம்லாம் 1000 தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு என் பிள்ளைக்கு வந்து ஆணவ கொலை வந்து தனி சட்டம் வந்து கண்டிப்பான முறையில் மகள் மாதிரி நடக்கிற பாதிப்பு அடுத்த சாதிக்கிறதுக்கு எந்த சாதியாக இருந்தாலும் வரக்கூடாது. இந்த ஆணவ சட்டம் வந்து தனி சட்டமாக மாறி எங்களுக்கு எப்படி ஒரு பாதிக்கப்பட்டவங்க நடக்குது அது மாதிரி நிறைய நடக்காம அந்த கேஸ் தனி சட்டம் வரணும்னு பணியோட கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு நினைவுப்படம் வழங்க தோழர் சைமன், தமிழ் தேசிய விடுதலைக்கு சேர்ந்த தோழர் சைமன் அவர்களை மேடைக்கிறார். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு சாதியான படுகொலை செய்யப்பட்ட சதீஷ்